ஹலோ நண்பர்களே, உடலுக்கு தீங்கு விளைவிக்காத சத்தான உணவு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் சேர்த்து விளைவித்த காய்கறிகள், பழங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட பச்சை பட்டாணி போன்றவற்றையும் பயன்படுத்தக்கூடாது. இயற்கையாக விளைந்த காய்கறிகளில் சமைப்பது நல்லது. வீட்டு தோட்டம், மாடி தோட்டங்களில் விளைந்த காய்கறிகளை பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பு. உணவை தயாரிப்பதற்கு முன்பு மஞ்சள் தூள் சேர்த்த நீரில் காய்கறிகள் கழுவ வேண்டும். காய்கறிகளை நன்கு பொடியாக நறுக்க வேண்டும். பெரிய துண்டுகளாக இருந்தால் மென்று சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்காது. உப்பு காரமும் சரியாக சேராது. இந்த வகை உணவுகளை தயாரிப்பதற்கு தேங்காய் மற்றும் வாழைப்பழம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. கெட்டியாக தேங்காய் பாலில் சில துளி எலுமிச்சை சாறை சேர்த்து 4-5 மணி நேரம் வைத்தால் கெட்டியான தயிர் கிடைத்துவிடும். அந்த தயிரிலேயே மோர் தயாரிக்க முடியும். தேங்காய் பாலை பயன்படுத்தியும் உணவு தயாரிக்கலாம். அதே போல் இனிப்பு சேர்த்தும் தயாரிக்கும் உணவுகளை வாழைப்பழம் சேர்க்கலாம். தேங்காயை பயன்படுத்தும் போது உடைத்து பல நாட்கள் ஆனதை தவிர்த்து ஆக வேண்டும். அதே போல் வாழைப்பழம் உள்ளிட்ட அனைத்து பழங்களையும் ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்த வேண்டும். கூட்டு பொரியலுக்காக காய்கறிகளை தயார் செய்யும் போது புளிப்பு தன்மை இல்லாத காய்கறிகளுடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்தால் சுவை நன்றாகவே இருக்கும். காரம் சுவைக்கு மிளகு, சீரகம் நுணுக்கி சேர்த்தால் போதுமானது. தேவைப்பட்டால் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்க்கலாம். சமைக்காத உணவில் அதிக மனம் கொண்ட மசாலாவை சேர்க்கும் போது அஜீர்ணம், நெஞ்செரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் வரலாம். வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், புடலங்காய், சுரைக்காய், காராமணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை பச்சையாக பயன்படுத்தி பொரியல், பச்சடி போன்றவற்றை தயார் செய்யலாம். உணவை தயார் செய்தலும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு விட வேண்டும். சமைக்காத உணவை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் கிருமிகள் பெருகிக்கொண்டே இருக்கும். அதை சாப்பிடுவதால் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். சமைக்காத உணவுகளை காலையில் தயாரித்து பேக் லஞ்சாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.